முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதி வழங்க கேட்கலாம். கணபதி, மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கு. இந்த இறுதி ஊர்வலம் எவ்வளவு தூரம் நடக்க இருக்கு? இறுதி ஊர்வலத்துல யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? இதுக்காக செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் குறித்தும் குறிப்பிடுங்க. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மிகுந்த சோகத்துடன் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலத்தை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமை அலுவலகத்தில் இருந்து மன்மோகன் சிங் உடல் அலங்கார ஊர்தியில் புறப்பட்டிருக்கிறது. அந்த அலங்கார வாகனத்திலே ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் ராகுல் காந்தியுடன் இருக்கிறார்கள். இந்த ஊர்வலம் டெல்லியின் பல முக்கிய பகுதிகள் வழியாக சென்று நிகம்பூத் காட் என்கிற இடத்தை சென்றடைய உள்ளது. அங்குள்ள சுடுகாட்டில்தான் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் மன்மோகன் சிங் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஊர்வலம் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி சுமூகமாக செல்வதற்காக போக்குவரத்து போலீசார் பல்வேறு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். ஊர்வலம் செல்லும் வழி முழுக்க போக்குவரத்து வேறு பக்கங்களிலே திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து நிகம்பூத் காட் வரை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மன்மோகன் சிங் உடல் நிகம்பூத் காட் சென்றடைந்த பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அங்கே அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த உள்ளனர். இந்த ஊர்வலம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முதல் 3/4 மணி நேரம் வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 45 நிமிடங்களுக்கு பிறகு நிகம்பூத் காட் சென்றடையும். அங்குதான் மன்மோகன் சிங்குடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. முழு அரசு மரியாதையுடன் தகனம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பீரங்கி குண்டுகளை முழங்குவது உள்ளிட்ட முழு அரசு மரியாதைகள் மன்மோகன் சிங்குக்கு அங்கே நடைபெறும். அதன் பிறகு அவரது குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இறுதி ஊர்வலத்திலே முக்கியமான நிகழ்வுகளிலே பங்கேற்க இருக்கிறார்கள். ஆகவே மிகுந்த சோகத்துடன் தற்போது இந்த ஊர்வலம் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலே மன்மோகன் சிங் உடல் அவரது இல்லத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போதும் இதே அலங்கார ஊர்தியில் தான் கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு அங்கே சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அதன் பிறகு மன்மோகன் சிங் உடல் மீண்டும் அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டு தற்போது ஊர்வலம் நிகம்பூத் காட் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடந்து வருகிறது. இன்னும் அரை மணி முதல் 3/4 மணி நேரத்திற்குள் அது இறுதிச் சடங்கு செய்ய இருக்கும் பகுதியை அடையும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மேலும் அதுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருது அப்படிங்கிற விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி கணபதி. Constitution of India as by law established.